எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் சர்வதேச செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன், இஸ்ரேல், ஈரான் வார் இருக்கு இல்லையா? அது தொடருதுங்க. தாக்குதல் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க 2 பேருமே. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திக்கிறாங்க. 4வது நாளா இந்த சண்டே அப்படின்றது தொடருது. இஸ்ரேல் ஈரான் மேல பண்ற ஆப்பரேஷன்ஸ் அப்படின்றது 1 நாள் 2 நாள்ல முடியக்கூடிய காரணம் கிடையாது. அது ஒரு வார கணக்குல தொடரும் அப்படின்னு சொல்லி CNN பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, எப்படி இந்தியா, பாகிஸ்தான் மத்தியில ஒரு சுமூகமான நிலைக்கு நான் எப்படி காரணமா இருந்தேனோ, அதே மாதிரி இஸ்ரேல், ஈரான் தாக்குதலை என்னால் நிறுத்த முடியும். ஒரு அமைதி நிலையை என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமே கொண்டு வந்தார் அப்படின்னா நல்லதுதான். ஸோ தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதுனால க்ரூட் ஆயிலோட பிரைஸ் தொடர்ந்து எலிவேட்டடா தாங்க இருக்கு. ஒரு பேரல் $75 பக்கமா இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எடுத்துக்கிட்டோம்னா 86.17 இந்திய ரூபாயா இருக்குங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து ஏறுச்சு இல்ல எலிவேட்டட் லெவல்லே இருந்தது அப்படின்னா இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மேலும் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு 1 கிராம் இன்னைக்கு $15 விலை இறங்கி இருக்குங்க. 9305 இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட எம்டி சிஓ நரேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, கம்பெனியோட டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில ஒரு 15 மில்லியன் டன் எங்க இருந்து வரும் அப்படின்னா ரீசைக்ளிங் ஆபரேஷன்ஸ் மூலமா வர்ற மாதிரி நாங்க டெவலப் ஆகும் இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா இப்போதைக்கு டாடா ஸ்டீலோட டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அக்ராஸ் த வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 35 மில்லியன் டன் பெர் ஆனம்ங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கு. அது போக தாய்லாந்து, தென் யூகே, தென் நெதர்லாண்ட்ஸ் இங்க எல்லாம் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற 35 மில்லியன் டன் கெப்பாசிட்டியில ஃபினான்ஷியல் 25ல ஒரு 31 மில்லியன் டன் ப்ரொடக்ஷன் நடந்திருக்குங்க. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 2030க்குள்ள 40 மில்லியன் டன் பெர் ஆனமா கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது டாடா ஸ்டீலுக்கு நல்ல செய்தி. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட கெப்பாசிட்டி 35 மில்லியன் டன் பெர் ஆனம். இப்போ ப்ரொடக்ஷன் நடக்கிறது அப்படின்றதே 32 மில்லியன் டன் தான். ஸோ டிமாண்ட் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இதை வச்சு. அடுத்து இன்னைக்கு ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீஷோல ஒரு அப்டேட். கம்பெனிக்கு என்சிஎல்டிஏ ஒரு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ ஐபிஓ ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் மீஷோ ரொம்ப க்ளோஸரா வந்துட்டாங்க. இன்னும் சில வாரங்கள்ல கம்பெனி டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸை சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து 2வது அப்டேட் ஹீரோ ஃபின்காப்லங்க. கம்பெனி ஐபிஓ போறதுக்கு பர்மிஷன்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு மத்தியில கம்பெனி ஒரு 260 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் ரவுண்ட்ஸ்ல. ஸோ இந்த 260 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணதுனால இவங்களோட ஃப்ரெஷ் இஷ்யூஸ் அப்படின்றது 2100 crore இருந்து 1840 crores குறையுதுங்க. டோட்டல் ஐபிஓ சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3408 crores. இதுல ஓஎஃப்எஸ்ல 1568 crores போகுதுங்க. ஹீரோ ஃபின்கா பொறுத்த வரைக்கும் இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தாங்க. கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 51,000 crores பக்கமா இருக்கும். கம்பெனிக்கு டோட்டல் கஸ்டமர்ஸ் ஒரு 1.2 crore கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் எல்லாமே ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ லோன் தான். ரீட்டைல் லோன் ஒரு 65% கான்ட்ரிபியூட் பண்ணும் டோட்டல் லோன் புக்ல. எம்எஸ்எம்இ லோன் ஒரு 21% இருக்குங்க அஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 24. அடுத்து எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் ஃபர்ஸ்ட் 14 days 2 weeksல டிவிஎஸ் டாமினேட் பண்றாங்க மற்ற எல்லாத்தையுமே. டிவிஎஸ் ஒரு 11,841 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. தென் செகண்ட் பிளேஸ்ல பஜாஜ் 10,146. தென் தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க ஓலா 6,908 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. தென் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பிளேசஸ்ல ஏத்தர் அண்ட் ஹீரோ இருக்கிறாங்க. ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,987 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. ஹீரோ ஒரு 3,057 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓலாவுக்கும் ஏத்தருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு 1000 வண்டி தாங்க இருக்கு. ஸோ ஏத்தர் ஹீரோவை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஹீரோவுக்கு தான் ஏத்தர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே நீங்க ஏத்தரை ஹீரோவையும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டிசிசிவா ஓலாவை கிராஸ் பண்ணிட்டு தேர்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ டூ வீலர்ஸ் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ், பஜாஜ், ஏத்தர், ஹீரோ இவங்க 4 பேர் ஒரு டாமினன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்தோம்னா அதுல பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோக்கு ஒரு 14.55% ஸ்டேக் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு சில செய்திகள் எப்படி வருது அப்படின்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அவங்களோட ஸ்டேக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு திட்டம் போடுற மாதிரி செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் போன வருஷமே பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோவோட எம்டி சிஓ சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ்ல இருந்து வெளில வந்துருவோம், ஆனா இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப செய்திகள் இந்த மாதிரி கசிய ஆரம்பிச்சிருக்குங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸோடைய மேக்ஸிமம் போர்ஷன் 40% ஸ்டேக்கு ஐடிசி லிமிடெட்ல தான் இருக்கு. ஸோ பேட் வெளில போறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி ஹோட்டல்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்ததுங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 19% ஏறி இருந்தது இயர் ஆன் இயர். ரெவன்யூ ஒரு 1030 crores இருந்ததுங்க.
ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அதுல வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பேரண்ட் கம்பெனி 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க இல்லையா, ஐடிசி லிமிட்டடையே கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி லிமிட்டடை கன்சிடர் பண்ணாலே இன்டெரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து ஸ்பைஸ் ஜெட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நெட் ப்ராஃபிட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ரெவன்யூ 25% கீழே இறங்கியிருந்தாலும் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஒரு 48 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல ஒரு 409 crores லாஸ் தாங்க பண்ணியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து 3 டைம்ஸ் ஏறி இருக்குங்க. பட் ரெவன்யூ வந்து 16% கீழே இறங்கியிருக்கு. பட் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஒரு 500 crore கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஏர்லைன் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. ஃபியூலுக்கே வந்து நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். தென் லேபர் காஸ்ட், தென் மெயின்டெனன்ஸ் எல்லாமே காஸ்ட்லி. அதனாலதான் நம்ம இந்த சைடு போறது இல்லை. அடுத்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல ஒரு அப்டேட்ங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அன்செக்யூர்ட் லோன் தான். லோனை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியல. லோனை திருப்பி கட்டாதவங்களுக்கு மறுபடியும் லோனை டிஸ்பர்ஸ் பண்ணி தான் இந்த செக்டர் வந்து டெலிக்வன்ஸ்னால ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரியுங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற டெலிக்வன்ஸ் அப்படின்றது இந்தியா முழுக்க அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் வந்து இருக்குங்க. அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அதோட ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவரேஜுக்கு மேல லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்டேட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிறது யார் அப்படின்னா பீகார், தென் தமிழ்நாடு, தென் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கர்நாடகா. இவங்க 4 ஸ்டேட்ஸ் தான் வந்து எபோவ் ஆவரேஜ்ல இருக்கிறாங்க. இதுல குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஸ் லோன் போர்ட்போலியோ மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல ஒரு 46,689 crores இருக்குங்க. அடுத்து சிஞ்சின் இன்டர்நேஷனல்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க. அதுல இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. யுஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்பந்தமா கம்பெனி என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து எங்களோட பிசினஸை பாதிக்காது, இது வந்து எங்களோட ரெவன்யூவை ஸ்லோ டவுன் ஆக்காது, கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் எப்பொழுது போல நடக்கும். இதற்கு மத்தியில நாங்க அந்த வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் யுஎஸ்எஃப்டிஏ சொன்னதையும் நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஞ்சின் இன்டர்நேஷனல் அப்படின்ற கம்பெனி யார் அப்படின்னா பயோகான் பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்களோட சப்சிடரி கம்பெனி தாங்க. இந்த கம்பெனிக்கு ப்ரொமோட்டரே பயோகான் லிமிடெட் தான். கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஆர்என்டி கம்பெனி இது. அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு அப்டேட்ங்க. மத்திய பிரதேஷ்ல மகான் பவர் ப்ராஜெக்டை பூஸ்டப் பண்றதுக்காக கம்பெனி வந்து எம்இஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்றத அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த எம்இஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன்ஸ். இதை வந்து ஒரு 8.53 கோடி ரூபாய்க்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அக்வயர் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் தான் 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நிறைய டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை லோயர் லெவல்ல பார்க்கலாம். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி இன்னைக்கு காலையில ஒரு 5% கீழே இறங்கி இருந்தது. ஸோ யாரெல்லாம் வந்து லோயர் லெவல்ஸ்ல வேணும் ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இன்னும் லோயர் லெவல்ல 550 எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 550க்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த டாரிஃப் தாங்க வந்து முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்ஜின்ஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26ல குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5 to 6% தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ரீவியஸா எவ்வளவு இருந்தது அப்படின்னா ஒரு 8% பக்கமா இருந்துச்சுங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேஎல்ஆரோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்றது 1.5 பில்லியன் யூரோஸா இருந்தது. இப்ப ஃபினான்ஷியல் 26ல இது ஆல்மோஸ்ட் 0 நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தென் எகைன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 27, 28ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ 27, 28க்கு மேல நம்ம மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இது என்ன காரணத்தினால மார்ஜின்ஸ் குறையுது அப்படின்னா இப்ப யூகேவும் யூஎஸும் டீல் போட்டுக்கிட்டாங்க. யூகேல இருந்து ஜேஎல்ஆர் யூஎஸ்க்கு போறதுல பிரச்சனை இல்லை. பட் யூரோப்ல அவங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு சோல்வேக்கியால. அங்க இருந்து யூஎஸ்க்கு போறப்ப டாரிஃப் 26% இல்ல 27.5% நினைக்கிறேங்க. ஸோ ஹையர் டாரிஃப்னால ஒரு யூனிட்ல இருந்து வெளில போற அவுட்புட் அப்படின்றது குறையும். அதனால மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுங்க. ஸோ இந்த ஜேஎல்ஆரோட மார்ஜின்ஸ் குறையிறதுனால டாடா மோட்டார்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரெவன்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போமே. ஓவராலா டாடா மோட்டார்ஸோட ரெவன்யூல ஜேஎல்ஆரோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 71%. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யுனிலிவர், ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. 2 பேராலையுமே growth காட்ட முடியலைங்க. 2 பேருமே வந்து லோயர் சிங்கிள் டிஜிட் growth தான் காட்டிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்குது. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது அதிகமாயிருக்கு. இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 57 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஹிந்துஸ்தான் யுனிலிவர் வந்து 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அதனால நம்ம அதை பத்தி எப்பொழுதும் பேசவே மாட்டோம். அடுத்து கோல்டு பேஸ் கோல்டு ETF ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. ரெண்டுமே வந்து ETF தான், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மாதிரி தான். அது கோல்டு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலேயும் கீழே போயிட்டு வரும். அதுல வாங்கி வாங்கி விற்பாங்க. ரெண்டுக்குமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உண்டு. பெரும்பாலும் இந்த கோல்டு பேஸ் கோல்டு ETF எப்ப கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம்னா
உங்களால வந்து ஹையர் வேல்யூஸ் 10,000 15,000க்கு மாசம் மாசம் இல்ல திடீர்னு போய் பல்க் அமௌண்ட்டை கொடுத்து கோல்டு பிசிக்கல் கோல்டா வாங்க முடியல அப்படின்னா நீங்க 100 ரூபாய்க்கோ இல்ல 10 ரூபாய்க்கோ இல்ல 50 ரூபாய்க்கோ இல்ல 250 ரூபாய்க்கோ உங்களுக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கிடைக்குமோ அப்ப எல்லாம் கோல்டை கன்சிடர் பண்றதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதாங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா சைன் கோபி நீங்க ஓவர் வேல்யூன்னு சொல்றீங்க, அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செயின்ட் கோபினோட மார்க்கெட் கேப்பையும் ஐடிஎஃப்சி மார்க்கெட் கேப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் செக்டர், அது ஒரு முக்கியமான விஷயம். பட் ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஃபுல்லா 4 குவார்டர்லையும் ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்த ஸ்ட்ரெஸ்னால. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த வருஷம் ப்ராஃபிட்ல உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிஇ குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபினான்ஷியல் 30 வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தாங்க நம்ம வந்து ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஃபார்மா பீஸா இல்ல ஃபார்மா ஸ்டாக்ஸ் பெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ்குள்ள போகணும் அப்படின்ற தேவையில்லைங்க. கோல்டை தவிர நான் எதுக்குமே இடிஎஃப்லயோ பீஸ்குள்ளேயோ போறதில்ல. பீஸ்ல 8 ஸ்டாக் தாங்க இருக்கும். அந்த 8 ஸ்டாக்ல எது பிஇ கம்மியா இருக்கோ அதை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள ஸ்டாக்கை விட்டுட்டு லோயர் வேல்யூவேஷன்ல உள்ள ஸ்டாக்கை நம்மளே கன்சிடர் பண்ணிடலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த டிமர்ஜ் பண்றதுனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே பெருசா ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிமர்ஜிங் அப்படின்றது வேல்யூ அன்லாக்கிங்காங்க. இப்ப சமீபத்துல என் சந்திரசேகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, டாடா மோட்டார்ஸ் வந்து டிமர்ஜ் பண்ண போறோம், இது வந்து லாங் டேர்ம்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல வேல்யூ கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர டிமர்ஜ் ஆனவனே வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது எல்லா கம்பெனிக்கும் பொருந்தும். குறிப்பா டாடா மோட்டார்ஸ் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் டிமர்ஜ் ஆனவனே உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியாதுங்க. ஒரு லாங் டேர்ம்ல பாக்குறப்போ உங்களுக்கு வேல்யூ நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கும். அதைத்தான் நான் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா டிமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது குறையாதுங்க, கூட தான் செய்யும். இப்ப ஐடிசில ஒரு 29 ரூபா கீழே இறங்கிடுச்சு டிமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு 10 ஷேருக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருச்சு. ஸோ ஓவராலா ஐடிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 100 ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 110 ஷேரா தான் கிடைக்குமே தவிர இந்த 100 ஷேர் அப்படின்றது 90 ஷேர் ஆகாது. ஐடிசி என்னைக்கு இருந்தாலும் அந்த 29 ரூபாய் ஏறி மேல போயிடும். அதே மாதிரி டிபேஜ் ஆன என்டிட்டியும் அதுவும் க்ரோ ஆகி ஒரு சைடு மேல ஏறிட்டு இருக்கும். ஸோ வேல்யூ அன்லாக் தான் ஆகும். ஷார்ட் டேர்ம்ல அது உங்களுக்கு நட்ட மாதிரி தெரியலாம், லாங் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல வேல்யூ கிரியேட் பண்ணி தரும். அடுத்த ஒரு நண்பர் வந்து சில்வர் இடிஎஃப் கன்சிடர் பண்ணலாமா கோல்டு இடிஎஃப் கன்சிடர் பண்ணலாமா, எது வந்து நல்லா இருக்கும் லாங் டேர்ம்ல, சில்வர் வந்து பயங்கரமா ஏறும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. கோல்டு வந்து நான் ஒரு ஹெட்ஜா தான் யூஸ் பண்றேன். இப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நம்ம வந்து கோல்டு ஸ்டெடியா நிற்கும். தென் உடனே நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னா கோல்டை டக்குன்னு கோல்டு இடிஎஃப் கொடுத்துட்டு பணமா வெளில எடுத்துக்கலாம். நான் இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் கோல்டு இடிஎஃப் யூஸ் பண்றேன். அதுல இருந்து எனக்கு டிவிடெண்டோ போனஸோ ஸ்பிளிட்டோ வேல்யூ அன்லாக்கிங்கோ எதுவுமே இருக்காது. கோல்ட் பிரைஸ் ஏறுறப்ப அது ஏறும், கோல்ட் பிரைஸ் இறங்குறப்ப இறங்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டு வச்சுக்குவேன். அதிகமா அதுலயே நான் இன்வெஸ்ட் பண்றது இல்லைங்க. ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான் கோல்ட வந்து கன்சிடர் பண்ணுவேன் ஒரு எமர்ஜென்சிக்காக. டு பி ஃப்ராங்க், இந்த எமர்ஜென்சி அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு கோல்டை விட கேஷா வச்சுக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல போய் நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறது நல்லது கிடையாதுங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து டிசிஎஸ், மணப்புரம், டாடா ஸ்டீல் இதெல்லாம் ஏன் சார் நீங்க கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டிசிஎஸ் வந்து ஒரு 3000க்கோ இல்ல மணப்புரம் ஒரு 200க்கோ இல்ல டாடா ஸ்டீல் ஒரு 100க்கோ வந்தா நான் ஏன் கன்சிடர் பண்ணாம இருக்க போறேன். இப்ப வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. இப்ப ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா டாடா ஸ்டீலை கம்பேர் பண்றப்ப ஹிண்டால்கோ சீப்பா இருக்கு, மணப்புரம் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் சீப்பா இருக்கு. டிசிஎஸ் கம்பேர் பண்றப்ப எனக்கு விப்ரோ, பிர்லா சாஃப்ட் சீப்பா இருக்கு. குறிப்பா விப்ரோ ரொம்ப சீப்பா இருக்கு. அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. ஒரு 15 இயர்ஸ் பேக் ஒரு 4 டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸ்ல அவங்களோட ஃபாதர் நினைக்கிறேன் 5,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணதாகவும், இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு ஒண்ணுமே வந்து மல்டிபிள் டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் பக்கமா அது டெவலப் ஆகி நிக்குது சார். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்ப கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வருது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நானும் மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போறதே இல்லைங்க. 15 இயர்ஸ் பேக் இருந்த சினாரியோ வேற, 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சினாரியோ வேறங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி எவ்வளவு விளம்பரம் வருதோ அதுல பாதி கூட அன்னைக்கு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரலங்க. இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. பட் முக்கியமான விஷயம், நம்ம எப்பொழுதுமே பெர்ஃபார்மன்ஸ் தானே பார்ப்போம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸே உங்களுக்கு சொல்றேன்னு, 15 இயர்ஸ் பேக் நம்மளோட ஜிடிபி க்ரோத் 10 இயர்ஸ்க்கு 2009ல இருந்து 2019 வரைக்கும் கன்சிஸ்டன்சியா க்ரோ ஆயிருக்குங்க. 8%, 9%, 10%ல ஹையர் சிங்கிள் டிஜிட்ல, தென் லோயர் டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்குங்க கன்சிஸ்டன்டா. அதனால எக்ஸாம்பிளுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலீவரே எடுத்துக்கோமே, 2020க்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 300, 400 லெவல்ல இருந்து ஒரு 2000 லெவல்ல தொட்டிருக்கும். 10 டைம்ஸ்க்கு மேல ஏறி இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் தாங்க நீங்க இப்ப பாக்குற அப்ரிசியேஷன். 2020ல இருந்து 2025 வரைக்கும் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் எடுத்து பாருங்க, பெருசா எதுவும் மேல போயிருக்காதுங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. 15 இயர்ஸ் பேக் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி
அடுத்த 15 இயர்ஸ் கொடுக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அதனால நீங்க டைரக்டாவே ஸ்டாக்கா கன்சிடர் பண்றது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மா பீஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார்மா பீஸ்ல எது சீப் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ஃபாதருக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. நீங்க தான் அதை யோசிச்சு பார்க்கணும். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்க ஃபாதருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டைரக்டாவே அவர் ஸ்டாக் வாங்கியிருப்பாரு. பட் இன்னைக்குள்ள சினாரியோ எப்படி அப்படின்னா, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடுறத கம்பேர் பண்றப்ப நிறைய பேர் டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. இன்னைக்குள்ள யங்கர் ஜெனரேஷன்ஸ். எனக்கு ஒரு சந்தேகம் எப்பொழுதுமே வருங்க. இப்ப ஜப்பான் இண்டெக்ஸ் வந்து 30 இயர்ஸ் ஆல் டைம் ஹைக்கே போகாம ரீசெண்டா 2024ல தானே போச்சு. அதே மாதிரி நிஃப்டி 50 ஒரு 5 வருஷத்துக்கு ஆல் டைம் ஹைக்கே போகாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற சினாரியோ யோசிச்சு பாருங்க. நிஃப்டி 50 அதோட ஆல் டைம் ஹைக்கு போய் ஏற்கனவே ஒரு வருஷம் ஆச்சுங்க. ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 4 வருஷம் இருப்பாரு. ஸோ இந்த சினாரியோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து ஏதோ வேல்யூவேஷன் கத்துறாங்களேப்பா அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.